அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது 14வது பாடல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. மீண்டும் பாடல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. வந்திப்பவர் அபிராமியை யார் யார் வணங்குகிறார்கள் என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார். வந்திப்பவர் உன்னை யாரெல்லாம் வந்திக்கிறார்கள் என்றால் வானவர்கள் தானவர்கள் அவர்கள் தானவர் ஆனவர்கள் தேவர்கள் தங்களுக்கு இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் வேண்டும் என்றால் முக்தி, அந்த புண்ணிய பலன் முடிந்துவிட்டால் மீண்டும் அவர்கள் பூமிக்கு வர வேண்டும். அது ஒரு பர்மனெண்ட் போஸ்டிங்லாம் கிடையாது. ஸோ அது திரும்பி வர வேண்டும். எனவே வானவர் உன்னை வணங்குகின்றனர். தானவர் அசுரர்கள் தங்களுடைய தவத்தில் தாங்கள் சிறந்து ஓங்க வேண்டும் என்று உன்னை வணங்குகின்றனர். ஆனவர்கள் ஆகியோர் அனைவரும், அதாவது விலங்குகள் மனிதர்கள் அனைவரும் உன்னை வணங்குகிறார்கள். யாருக்கெல்லாம் உயிர் இருக்கோ அவங்க அத்தனை பேரும் உன்னை வணங்குகிறார்கள். சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர். உன்னை யார் சிந்திக்கிறார்கள் என்றால் பிரம்மன், திருமால். அவர்கள் உன்னை சிந்தித்தே தங்களுடைய செயலை தொடங்குகின்றனர். சௌந்தரிய லகரியில் கூட இந்த பாடல் வரும். திசைமுகர் நாரணர் என்ற ஒருமையில், அதாவது பல இது ரொம்ப அழகான பாடல். அதாமா இது இவர்களெல்லாம் ப்ளூரல் பன்மையில் கூறப்பட்டுள்ளது. திசைமுகர் நாரணர் அவர்களாம் பன்மையில். நாரணன் ஒருத்தன் கிடையாது, நாரணர். அதாவது யுகங்களாக இவர்கள் எல்லாருமே மாறக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் யுகங்களாக உன்னையே, அதாவது புதுசாக யார் வந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு ஒன்று தான் வணங்கணும் என்று கூறுகிறார். வந்திப்பவர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். உன்னை தன் மனத்துள்ளே வைத்து உரிமை கொண்டாடுபவர் பரமானந்தம் உடையவர். அதுக்கு மேலே கிடையாது. குரு, பரமகுரு, பரமேஸ்வரி குரு என்று பெரிய அளவிட முடியாத என்று. பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. இது அருளை வழங்கும் இந்த அம்பாளின் பாரில் உன்னை சந்திப்பவர் என்பது அபிராமியின் அருளை பெற தகுதியுள்ளவர்கள். தன்னழி என்பது குளிர்ந்த அருள். ஒரு ஒரு அருள் சுரக்கும் தாயாக அவள் விளங்குவள். அபிராமி என்ற பெயரை முதலில் கேட்டதுமே மனதில் அது பற்றி அறிய எண்ணம் தோன்றி அவளை தரிசிக்க முயல்வர். இது அவளுடைய பெயரின் சிறப்பு. அப்படி இருக்கும்போது அபிராமி இந்த பெயரே ஒரு அழகான பெயர். இவள் பட்டருக்கு அருளி விதத்தை பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் இவளுடைய புகழ் நம்முடைய மனதில் பதியும். எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் அவள் நம்முடைய வாழ்வில் ஒரு தொடர்புக்கு வருகிறாள். நம்ம கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த அபிராமியின் திருவிளையாடலை தன்னை தானே வெளிப்படுத்துபவள் அவள். அதே நேரம் தூர இருந்து வெளிப்படுத்துவளா சிந்தூரம் என்று சொல்கிறார் அவள். கதிரவனின் நிறைய பாடல் நம்ம முன்னாடி பார்த்தோம். தூரக்கிருந்தே தன்னை வெளிப்படுத்தி நாம் அவள் பால் செல்ல வேண்டும். நமக்கு அந்த அருளை கொடுக்கறதுக்கு அவள் முன்வர வேண்டும். அவள் தெரியப்படுத்தினால்தான் நம்மால் அறிய முடியும். அவள் தெரியப்படுத்தாமல் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவள் தெரியப்படுத்தாமல் நம்மால் அவளிடை தொடர்பு கொள்ள முடியவே முடியாது. எப்படியோ நமக்கு அவளுடைய அருள் தரிசனம் கிட்டும். சான்றோர் மூலமாக, ஆன்றோர் மூலமாக. யாராவது நம்மக்கிட்ட அபிராமி அந்தாதி புஸ்தகம் கொடுப்பாங்க, இல்லை நான் திருக்கடவுர் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க, இல்லை நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, இல்லாட்டி அவளுடைய பெயரை கொண்ட யாராவது ஒரு மாணவியோ அல்லது ஒரு உறவினரோ அல்லது தெரிந்தவர்களோ இருப்பார்கள். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தன்னை நம்மிடம் சேர்த்து கொள்பவள் அபிராமி. இணைந்து வருபவள், நெருங்கி வருபவள் அபிராமி. அதை நம்ம ஒன்ஸ் அதில் ஈடுபாடு கொண்டு விட்டோம் என்றால் மீதி
தன்னால் அந்த கொடி நம்மளை பற்றிக்கும். நம்முடைய மனக்கொடியானது அவள் மேல் படர ஆரம்பிக்கும். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு, இந்த சந்தித்தல் என்றால் நேரில் தான் நிகழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சந்தித்தல், சிந்தித்தல், அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அவரை பற்றி அந்த பெயரை, நாம பிரபஞ்சம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த பெயரை கூறுதல், இது எப்படி எது செய்தாலும் ரொம்ப எளிதாக விளங்குபவள். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம் பிராட்டி நின் தன்னழியே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.